அதாவது இந்த அரிசி வழங்குகிற திட்டத்தை இலவச அரிசி என்று சொல்லக்கூடாது, விலையில்லாத அரிசி என்று சொன்ன தலைவர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 1,84,00,000 பேருக்கு தமிழ்நாடு முழுவதும் விலையில்லாத அரிசியை அறிமுகப்படுத்தினார்கள். அது இன்றைக்கு 2,20,00,000 கார்டு வரைக்கும் விலையில்லாத அரிசி போயிட்டு இருக்கு. இன்றைக்கு இருக்கிற விலைவாசி ஏற்றத்தில் அரிசி விலை உயர்ந்திருக்கிற இந்த சூழலில் மொத்தமாக இன்றைக்கு இந்த அரிசியை அத்தனை பேர் சாப்பிடுகிறார்கள் என்பதை இந்த அவைக்கு நான் பதிவிக்க விரும்புகிறேன். மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் முடிச்சிடலாம் இதை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சரி சொல்லுங்க முடிங்க. அமைச்சர் முன்னாள் நம்ம நேரு சாருக்காக சொல்ல வரேன். இதுவரைக்கும் செப்டம்பர் 2025 ஆகஸ்ட் 2020 இன்று வரை ப்ரொக்யூர் பண்ண நெல் கிட்டத்தட்ட 64,52,401 மெட்ரிக் டன் நம்ம ப்ரொக்யூர் பண்ணியிருக்கோம் விவசாயிட்டேருந்து. அது ஸ்பெசிஃபிக்காக சன்ன ரகம் கிரேடு ஏ அதை நிறைய விவசாயம் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இன்று வரை 38,29,616 மெட்ரிக் டன் ப்ரொக்யூர் பண்ணியிருக்கோம். அதே காமன் நீங்கள் சொல்கிற மோட்டார் ரகம் காமன் வெரைட்டி 26,22,750 மெட்ரிக் டன் தான் வாங்கியிருக்கோம். இன்னைக்கு விவசாயிகளே அதிகப்படியாக நெல் நம்ம ஏன் அது விலை அதிகமாக கொடுத்துருக்கோம் காரணமே கூட எல்லா விவசாயிகளும் ரெக்வஸ்ட் பண்ணதே எல்லாமே இந்த மோட்டார் ரகங்களை அதிகப்படியாக எங்களுக்கு விளைவிக்க முடியல, எங்கள் சன்ன ரகமாக இருந்தால் மக்களுக்கு கொடுக்க முடியுங்கிறதுனால கிட்டத்தட்ட காமன் 26 லட்சம் இருந்தது இந்த வருடங்கள். அதே காமன் வெறும் 38 லட்சம், கிட்டத்தட்ட 12 லட்சம் அதிகமாக இருக்குது. இல்லைங்கிறோம். இதில் காமன் வெரைட்டியை விட மோட்டார் நம்ம கிரேடு ஏ 38 லட்சம் ப்ரொக்யூர் பண்ணிட்டு இருக்கோம். இனி வருங்காலங்களில் காமன் வெரைட்டியை விட்டுட்டு கிரேடு ஏக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து பிரைஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. மாண்புமிகு ஏவா வேலு அவர்கள். மைக் கொடுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நானும் 5 ஆண்டு காலம் கூட்டுறவு உணவுத்துறை அமைச்சராக இருந்து பணியாற்றிய காரணத்தான் ஒரு விளக்கத்தை சொல்ல வேண்டிய நிலைமை இருக்குது. அவை முன்னவர் அவர்கள் எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து அவையை சும்மா நடத்துறதுக்காக அவர் முயற்சி பண்ணணும். அவரே ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டார் என்று சொன்னால் எப்படி அவை நடத்த முடியும்? ஒன்று, இப்போ ஏற்கனவே 5 ஆண்டு காலம் நாங்கள் ஆட்சியில் இருக்கிற பொழுது இந்த இடத்துல தான் உட்கார்ந்தார். என்னைக்காவது ஒரு நாளாவது இந்த பொது விநியோக திட்டத்தில் உங்கள் ஆட்சியில் அரிசி சரின்னு எங்கேயாவது ஒரு நாளாவது கேள்வி கேட்டிருப்பாரா? அதுவும் இல்லை. ஏதோ ஏன் சொல்கிறாருன்னு சொல்கிறேன். கழக ஆட்சியை பொறுத்தளவிற்கு பொது விநியோக திட்டம் சிறப்பாக இருப்பது என்று பத்திரிக்கை இல்லை, இந்தியன் பத்திரிக்கையும் ஹிந்து பத்திரிக்கையும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிக்கையும் ஆர்டிக்கல் எழுதாங்க. என்ன தெரியுங்களா? கழக ஆட்சியிலே பொது விநியோக திட்டம் மிக சிறப்பாக இருக்கு என்று சொல்லி தன்வீர் பண்டாரி, தீபக் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பாராட்டி அந்த செய்தி வந்தது. ஒன்று. இது மெத்தேட் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக ரேஷன் கடைக்கு வருகிற அரிசி எப்படி கேட்டால் தமிழ்நாட்டில் நம்ம நெல்லை நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். அந்த நெல்லை பர்ச்சேஸ் பண்றதை அரிசியாக்கி அது ஈடு செய்து விட்டு எஞ்சி இருக்கிற அரிசி எங்கிருந்து கொடுக்குறாங்கன்னா மத்திய அரசாங்க தொகுப்பத்திலிருந்து அரிசி தராங்க. அது சத்தீஸ்கர்லேருந்து வரும், பஞ்சாப்லேருந்து வரும், ஆந்திராவிலேருந்து வரும். ஒரு முறை நம்ம அவை முன்னவர் சொன்னதை போல அரிசி பழுப்பு நிறத்தில் இருந்தது. அது சத்தீஸ்கர்லேருந்து வர்ற அரிசி. ரேஷன் கடையில் இதை பற்றி ஒரு செய்தி வந்த உடனே முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, ரேஷன் அப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது, நாளைக்கே அதெல்லாம் வித்ட்ரா பண்ணுங்கன்னார். என்ன விஷயம்னார், இது சத்தீஸ்கர்ல அரிசி அப்படின்னு. உடனே மத்திய தொகுப்பில் இருக்கிற உணவுத்துறையை சந்தித்து, உணவு அமைச்சரவை சந்தித்து, எங்களுக்கு இனிமேல் சத்தீஸ்கர் அரிசி தேவையில்லை, பஞ்சாப் அரிசியும் ஆந்திரா அரிசியும் தான் வர வேண்டும் என்று ஆணை பெற்று அதுக்கு பின்னால் தொடர்ந்து அரிசி கொடுக்கப்பட்டது. இதுதான் உண்மையான வரலாறு. அடுத்து எங்களுடைய அண்ணர் மு க ஸ்டாலின் நம்முடைய உணவுத்துறை அமைச்சர் சக்கரவாணிக்கு ஒரு ஆர்டர் போட்டு, நீங்க உள்ளூர்ல அரிசி இது நெல் பர்ச்சேஸ் பண்றீங்க, நாம இது ஈடு செய்தாதான் மீதி அரிசி தருவாங்க. இந்த அரிசி எப்படி இருக்கும்னு கேட்டா, தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ற அரிசி கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்கும், என்ன மாதிரி கொஞ்சம் கருப்பா இருக்கும், உங்களை மாதிரி சிகப்பா இருக்காது. அதனால அதுக்கு என்ன ஆர்டர் போட்டார் தெரியுங்களா? வெளிநாட்டு ஜெர்மனா இருக்கலாம், இல்லை உள்நாட்டில் இருக்கலாம், கலர் சாற்றை ஒன்னொன்னு நீங்க வாங்கி ஒரு மில்லுலையும் வச்சு அதை வெளுமையாக்கணும்னு சொன்னாங்க. இவ்வளவு நடந்திருக்குது. ஆனா நீங்க போய் ஒரு சீனியர் சட்டமன்ற உறுப்பினர் அவை முன்னவர் கொச்சைப்படுத்தலாமா? ஏழைகள் வாங்கி சாப்பிடுகிற அரிசி அது ஆடு மாடு தான் தின்றாங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன பேரு? அவை முன்னவர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் குறிப்பிட்டது ஒன்றுதான். நீங்கள் ரேஷன் அரிசி என்பது ஒரு வரலாற்றில் இடம்பெற்ற ஒன்றுதான், இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஆனால் ரேஷன் அரிசி எல்லோரும் பெற வேண்டும் என்பதுதான் அரசுடைய நோக்கம். அதிலே
அங்கே இருக்கிற சாதாரண அரிசி என்பது மக்கள் பெரும்பாலாக பயன்படுத்தவில்லை என்பதுதான் உண்மை நிலை. எல்லோரும் நீங்களே வேண்டுமானாலும் அப்படிப்பட்ட நிலை தான் இருக்கிறது. அண்ணன் மட்டுமன்றம் சொன்னீர்கள், சர்க்கரை நோய் இருக்கிறது, மருத்துவர் சொன்னார், ஆகவே ரேஷன் அரிசியை நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் சொன்னார்கள். அப்படி இருக்கலாம், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆகவே மாண்பு உறுப்பினர் அவர்கள், நாங்கள் சன்ன ரகத்தை கொண்டு வர வேண்டும், அதைத்தான் முழுமையாக தமிழ்நாட்டு மக்கள் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக அமையும். ரேஷன் கடையிலே வாங்குகிற இருங்க கிளப்பல்ல இல்ல பெரும்பாலான மக்கள் அந்த குறைகளை இல்ல விடலாங்க இல்ல இல்ல ஆடு இல்ல 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 நான் சொல்லிடுறேன், சொல்லி முடித்த இருங்க இருங்க, நான் ஒன்னு சொல்லிடுறேங்க, நான் ஒன்னு சொல்லிடுறேன். இல்ல இல்ல ஆடு மாடுகள் என்று உட்காருங்க, நீங்க உட்காருங்க. இல்ல ஆடு இருங்க இருங்க. சில பேர் தரமில்லாத அரிசி வருகிற போது இதை சில பேர் அதை பயன்படுத்தினார் என்று எங்களுடைய எல்லாம் தகவல் வந்திருக்கிறது. ஆகவே சில பேர் அதை அப்படிப்பட்ட நிலை இருக்கிறது என்பதை எல்லாம் சுட்டி காட்டியிருக்காங்க கிராமத்திலே. அது போன்ற நிலையில் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் சன்னரக அரிசி வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்து, அதற்காகத்தான் தொகையை இன்றைக்கு உயர்த்தி கொடுத்து மக்களிடத்தை அதை ஊக்கப்படுத்த வேண்டும் நோக்கத்தோடு தான் அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அதைத்தான் நான் சொன்னேனே தவிர அதில் நீங்கள் அதை நான் கொச்சைப்படுத்தியாக தயவு கூர்ந்து நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். ஏனென்று சொன்னால் இது பேரறிஞர் அண்ணா காலத்திலே ஆரம்பித்து ஒருபடி திட்டம் என்ற ஒருபடி அரிசி என்ற முதலிலே ஒரு ரூபாய்க்கு ஒருபடி அரிசி என்ற நிலையை முதலில் அறிவித்தார். 10 கிலோ வழங்கலாம், 10 படி அரிசி என்று அன்னைக்கு சொன்னார். கிலோ இல்லை இப்பங்க. ஆனால் அவர்கள் என்னங்க என்ன இல்லை, ஆகவே அதை சொல்லி இருந்தால் வேறுங்க இருங்க அண்ணே 3 படி நான் சொல்லிடுறேன், சொல்லி முடிக்கிற கேட்டுங்க. ஆகவே இல்லை ஆகவே நான் சொல்லுவது ஒன்றுதான், சில பேர் அந்த குறைபாடுகளை சொன்ன காரணத்தின் அடிப்படையில் தான் நான் சுட்டி காட்டினதை தவிர முழுமையாக என்று நான் சொல்லவில்லை. மாண்புமிகு அவை முன்னவர்கள் ஒரு கருத்து, பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னாங்கன்னா, கொள்கை அறிவிப்பு தேர்தல் அறிவிப்பு வரும்போது 3 படி அரிசி லட்சியம் 1 படி நிச்சயம் என்றுதான் அந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லி அதை செயல்படுத்தினார்கள் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அரசனுடைய நேரடி நெல் கொள்முதலிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட அந்த நெல்லை உடனுக்குடன் அரவைக்கு அனுப்பினால் இந்த நிலை ஏற்படாது. அது காலம் தாழ்த்தி அனுப்புகின்ற காரணத்தினால்தான் இந்த பழுப்பரிசி வருகின்றது. அது மட்டும் இல்லை, மழை காலத்திலே ஈரப்பசையோடு நம்ம கொள்முதல் செய்கிறோம். அதனால் உணவுத்துறை அமைச்சர் இதை கவனமாக எடுத்துக்கொண்டு நேரடி நெல் கொள்முதல் செய்தவுடன் உடனுக்குடன் அரவை ஆலைக்கு அனுப்ப வேண்டும். மற்றொன்று, வெளிமாநிலத்திலிருந்து தான் வரும்னு சொல்கிறாங்க. நமக்கு தேவையான அளவுக்கு கிடைச்சா வெளிமாநிலத்திலிருந்து அரிசி மத்திய அரசு கொடுப்பதில்லை. பற்றாக்குறையாக இருந்தால் வெளிமாநிலத்தில் கொடுப்பாங்க. இன்றைக்கு ஆந்திராவில் இன்றைக்கு அருமையான அரிசி தயார் பண்ணியிருக்காங்க மாடர்ன் ரைஸ் மில் மூலமாக. அதே நம்முடைய தமிழ்நாட்டிலையும் அற்புதமாக அரிசி கொடுக்கலாம். மாடர்ன் ரைஸ் மில்லில் டபுள் பாயிலிங் போட்டு பாலிஷ் பண்ணால் இதே அற்புதமான அரிசி தமிழ்நாட்டிலையும் கொடுக்கலாம். ஆனால் இப்பொழுது இருப்பதை விட 2500 கோடி கூடுதலாக செலவாகும். 10% அவுட்டன் குறையும். அதை இந்த அரசு பரிசீலித்து இந்த அற்புதமான அரிசியை நியாய விலைக் கடையில் அனைவருக்கும் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமா என்பதை தங்கள் வாயிலாக அறிவிக்கிறேன். உணவுத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவர் சொன்ன மாதிரி